ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு குட்டி மினி விளாக் பார்க்கலாமா? இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்திங்கன்னா, காஞ்சி காமாட்சி அம்மன் கோவிலில் வந்து திருவிழா நடந்துகிட்ருக்கு. அங்கே தான் போயிருந்தோம். இன்றைக்கி வந்து நாக வாகனம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெள்ளி தேர் வேறு இன்றைக்கி சூப்பராக ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் போகும்போதே வெளியே வந்து நாக வாகனம் எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கரெக்டாக நாங்கள் உள்ளே போனோம். சாமி வந்து 2 சாமி, சின்ன சாமி ஒன்று, பெரிய சாமி ஒன்று, ரெண்டுமே பார்த்திங்கன்னா அழகாக ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த சாமியும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் சாமி கும்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் அவங்களுக்கு பின்னாடியே பார்த்திங்கன்னா பெரிய சாமி ஒரு சாமி வந்தாங்க. அப்புறம் அந்த சாமியும் பார்த்திங்கன்னா அழகாக ஃபோட்டோ எடுத்தோம், வீடியோ எடுத்தோம், நிம்மதியாக சாமி கும்பிட்டோம். சூப்பராக இருந்துச்சு இந்த சாமி பார்க்கவே. அதுக்கப்புறம் பெரிய பெரிய கேமரா அதெல்லாம் வச்சுட்டு வந்து வீடியோ வந்து லைவாக போட்டுட்ருந்தாங்க. யூடியூப்பில் வந்து டெய்லி லைவ் போட்டுட்ருக்காங்க, பார்க்காதவங்க பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே சாமியை வந்து கொஞ்சம் நேரம் வந்து வெளியே அந்த பல்லக்கில் போட்டு சாமியை வந்து ஊஞ்சல் ஆட வைப்பாங்க. அதுக்கப்புறம் சாமிக்கான பாட்டெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பாடுவாங்க. இதெல்லாம் பாடிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாமியை தூக்கிட்டு அப்படியே வந்து ஊர்வலத்துக்கு கிளம்புவாங்க. சாமியை பார்த்து சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு நாங்கள் உள்ளே போய் காமாட்சி அம்மனை பார்க்காம இருந்தால் எப்படி, அதனால் அவங்களையுமே பார்க்குறதுக்கு அதுக்கப்புறமா போனோம். சாமி நல்லா எப்படி சொல்கிறது, நல்லா ஃப்ரீயாக பார்த்தோம் சாமியை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாமி கும்பிட்டு வெளியே வந்தோம். இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா மெயினானது பார்த்திங்கன்னா 4 கோபுரம் இருக்கும். பார்க்கவே அழகாக இருக்கும். குளத்தை சுற்றி இருக்கும் 4 கோபுரமே. ரொம்பவே நிம்மதியாக இருக்கும் இந்த கோயிலுக்குள்ளே போனால். அந்த குளத்தெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே சாமி கும்பிட்டு வெளியே வந்தோம். குளத்தெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வெளியே வந்து என்னுடைய ஃபேவரட் வேர்க்கடலை இருந்துச்சு, வேர்க்கடலை வாங்கி சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் கோயில் உள்ளே போகும்போதே பார்த்திங்கன்னா தீக்ஷை வந்து மருதாணி வச்சு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தா. அதுக்கப்புறம் அவளுக்கும் வச்சு விட்டோம். அந்த தாத்தா வந்து தீக்ஷையை பார்த்து ரொம்ப அழகாக இருக்க, உன் முடியெல்லாம் அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவள் கூட பேச்சு கொடுத்துட்டே இருந்தார். அதுக்கப்புறமா தீக்ஷைக்குமே வந்து மருதாணி வச்சோம். இந்த மருதாணி வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வைக்கிறோம். இது அவ்வளவும் கெமிக்கல்னு தெரியும். ஸோ இதுக்கப்புறம் வைக்க மாட்டோம், சும்மா வாசைக்கு. இந்த வீடியோ பிடிச்சா லைக்